Hi friends, welcome back to my channel TNT Amuses. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா மட்டன் பிரியாணியும் மட்டன் செமி ட்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நீங்கள் இப்போ தான் என் சேனல் விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் நியூ வீடியோ போஸ்ட் பண்ணால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல மட்டன் செமி ட்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வரமிளகாய் 2, சின்ன வெங்காயம் 20, பூண்டு 10, பட்டை 3 பீஸ், சோம்பு 1 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன், வரை கொத்தமல்லி 1 ஸ்பூன், மிளகு அரை ஸ்பூன், இஞ்சி 1 பீஸ், கிராம்பு 4, ஏலக்காய் 2 இதெல்லாம் எடுத்துக்கோங்க. கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு நான் சொன்ன பொருளெல்லாம் ஆட் பண்ணி நல்லா வதக்கிடுங்க. இது நல்லா ஆறணும். மிக்ஸி ஜாரில் 2 ஸ்பூன் வரமிளகாய் தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட நம்ம வதக்கி வச்சுருக்க வெங்காயம் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. நான் இன்னைக்கு 3/4 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இது கூட ஆட் பண்ணி நல்லா கலந்துக்கலாம். இது கூட அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு ஒரு 6லிருந்து 7 விசில் வரைக்கும் விட்டு எடுத்து ஆஃப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு மட்டன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருள்: பட்டை, பிரியாணி இலை, பச்சை மிளகாய், ஏலக்காய், சோம்பு, அன்னாசிப்பூ. குக்கரில் தான் இன்றைக்கி மட்டன் பிரியாணி பண்ண போகிறோம். ஸோ 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டு அது நல்லா காயட்டும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க பிரியாணி ஐட்டம்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு கூடவே வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டு நல்லா வதக்கிடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. பச்சை வாசம்லாம் நல்லா போகணும். கொஞ்சம் கட் பண்ண புதினாவும் ஆட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி பிரியாணியில் 1/4 கிலோ மட்டன் ஆட் பண்ண போகிறேன். நல்லா எலும்பு இருக்க பீசஸாக போட்டு ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாமே நல்லா கலந்து விட்டுடுங்க. இது கூட 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் பிரியாணி பவுடரும் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கலந்துடுங்க.
எல்லாம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1 கப் தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க. பிரியாணிக்கு 3 டம்ளர் அரிசி ஊற வச்சுருந்தேன். அதை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு கொஞ்சம் கொதிக்க விடுங்க. உப்பு முதல்லே ஆட் பண்ணிட்டோம். இருந்தாலும் இந்த டைமில் நீங்கள் எடுத்து டேஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கம்மியாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு தேவையான அளவு உப்பும் காரமும் வேணுங்கிற அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி கலந்து விட்டுட்டு குக்கர் லிட் போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 4லேருந்து 5 விசில் விட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. ஃபுல் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ நம்ம கிரேவி ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்கலாம். அதுவும் சைடில் ரெடி ஆகிட்டுருக்கு. நான் 7 விசில் விட்டுருக்கேன். பாருங்கள், ஓப்பன் பண்ணால் எப்படி இருக்குன்னு. சூப்பராக வெந்துடுச்சு. ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க. அரை ஸ்பூன் சோம்பு, கருவேப்பிலை, சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க தேங்காய், இதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். செமி ட்ரை பண்ணுறதுக்காக 1/2 கப் பொட்டுக்கடலை, 1/2 கப் தேங்காய் போட்டு மிக்சியில் நல்லா அரைச்சி வச்சுக்கலாம். இப்போது நம்ம மட்டன் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுடுங்க. நீங்கள் இப்படியே கூட சாப்பிட்லாம். சைட் டிஷ்ஷாக சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணியும் சாப்பிட்லாம். அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பொட்டுக்கடலை பேஸ்ட்டை உள்ளே ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் பார்த்துட்டு பத்தலைன்னா ஆட் பண்ணிக்கோங்க. இந்த தண்ணியெல்லாம் ஃபுல்லாக ட்ரை ஆகணும். ஒரு லிட் போட்டு மூடி வச்சிடலாம். தண்ணியெல்லாம் ட்ரை ஆக ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. பாருங்கள், நம்ம மட்டன் செமி ட்ரை ரெடி ஆயிடுச்சு. இப்படியே சூடாக சர்வ் பண்ணலாம். இப்போ பிரியாணி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. கலரும் செமையாக இருக்குது. ஸ்மெல்லும் ரொம்ப சூப்பராக இருக்குது. இதை நல்லா ஒரு கலரி விட்டுடுங்க.
அவ்வளோதாங்க, எவ்வளோ ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா. நீங்கள் இது எங்கள் கோயம்புத்தூர் ஸ்டைலில் நாங்கள் பண்ணியிருக்கோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஸ்டைலில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.